குட் ஈவினிங். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த ஃப்ரைடே ஈவினிங் யூத் ரிவைவல் மிஷன் அவங்க எல்லாம் சந்திப்பதன் மீது சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் வாலிபர்களுக்காக, இது வாலிபர்களாக மட்டுமல்ல, அநேகர்களுக்குள்ள இருக்கிற கேள்விகள், இந்த கடைசி காலத்துல வருகின்ற அநேக கேள்விகளை நம்ம கேள்வி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் நம்மளுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு புதிய சந்ததியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சந்ததி பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் தேவன் விரும்புகிற நீதியையும் விரும்புகிற ஒரு சந்ததிகளாக எழும்புகிற ஒரு காரியமாகவும் தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த சந்ததி இந்த சந்ததியாக இருக்கட்டும். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஒரு பக்கம் அந்திகிறிஸ்து தன்னுடைய காலத்துக்காக, தன்னுடைய ஆட்சிக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் அதை அவருடைய சபை எடுத்துக்கொள்றதுக்கு அப்புறம்தான் அந்திகிறிஸ்துவால ஆட்சி செய்ய முடியும். அந்திகிறிஸ்து ஏற்கனவே இருக்கிறான், ஏற்கனவே அவனுடைய ஆளுகை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா உலகம் தழுவிய வெளியரங்கமான ஒரு ஆளுகை வரப்போகுது. ஓகேங்களா? இப்ப அந்திகிறிஸ்து யாரும் நமக்கு தெரியாது. அவன் பேக்ரவுண்ட்ல எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அந்த வெளியரங்கமாக அவனை நம்ம இன்னும் யாரும் கண்டதில்லை, அவனை இன்னும் யாரும் பார்த்ததில்லை. அப்போ ஆண்டவர் சபை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முழுமையான ஆக்சஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் உலகம் தழுவிய ஒரு அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி நமக்கு, அதாவது அந்த காலத்துல யார் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை மட்டும் பார்க்க முடியும். அப்போ அதற்கான ஆயத்தத்தை அந்தி கிறிஸ்து நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒன் வேர்ல்ட் ரிலிஜன், அது அப்புறம் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒன் கரன்சி, அதே மாதிரி இந்த எல்லாமே ஒன் ஒன் ஒன். அது எல்லாமே எதுக்குன்னா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லாத்தையும் ஒன்னாக்குறாங்க. இப்ப பாருங்களேன், இப்ப இந்தியா தனியாக ஒரு கண்ட்ரோல் இருக்கு, யுஎஸ் தனியாக ஒரு கண்ட்ரோல் இருக்கு. உலகம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸ், ஒரு 245 கண்ட்ரிஸா டிவைட் ஆகி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு லா இருக்கும், ஒவ்வொரு விதமான கல்ச்சர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஆளுகை அத்தாரிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லாவும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த லா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிறனால இது எல்லாத்தையும் இப்ப இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்குள்ள வரப்போகுது. அது எதற்குன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே ஒருத்தன் ஆட்சி பண்ணணும். அந்த ஆட்சி பண்றவன் யாருன்னா அந்தி கிறிஸ்து. அவனுக்கு 7 வருஷம் மட்டும்தான் டைம் இருக்கு. அதற்குள்ள ப்ரிப்பரேஷன் தான் ஆயிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடியே அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சபையாகிய நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது ஆணித்தரமான உண்மை. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை பத்தி நம்புறதே கிடையாது, இது விசுவாசிக்கிறது கிடையாது, இதை டினை பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளும் உபத்திரவ காலத்துக்கு வழியாக தான் போவோம். சரி, நீங்க அப்படி விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க அப்படி போயிட்டு வேணா முடிஞ்ச ரத்த சாட்சியாக வாங்க. நாங்களே யாரும் உங்களை தடை செய்யறது இல்லை. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அவருடைய மனவாட்டிகளாக இருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்து ஆட்சி வருவதற்கு முன்னாடி சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அதுல நீங்களும் நாங்களும் பங்கேற்கப்பட வேண்டும். அதற்குள்ள ஆயத்தம் தான் இந்த ஒரு சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக ஏதோ ஒரு 1 or 2% இதன் மூலமாக பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த எபிசோட்ஸ்லயும், இந்த 58வது எபிசோட்லயும் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்க நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டாபிக், ஒரு கான்ட்ரோவர்சியல் டாபிக் தான், இஸ் ஹைப்பர் கிரேஸ் பிப்ளிக்கல். இதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிச்சுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீங்கிடுவார், ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீங்கிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார், ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல இரண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது, அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினான், செங்கடல் அவர் சொல்ல இரண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது, அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினார், ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை அவரே என்றென்றும் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல்
சொல்ல குருடனின் கண் திறந்தது. அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினான். செங்கடல் அவர் சொல்ல இரண்டாய் நின்றது. பெருங்கோட்டை ஒன்று தாரை மட்டமானது. அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது. அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினான். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னுள் துணையவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார். Thank you, Jesus. I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to whom all praises due. I stand in awe of you. You are beautiful beyond description. Too marvelous for words. Too wonderful for comprehension. Like nothing ever seen or heard. Who can grasp your infinite wisdom? Who can fathom the depths of your love? You are beautiful beyond description. Majesty enthroned above. And I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to whom our praises due. I stand in awe of you. I stand, and I stand in awe of you. I stand in awe of you. Holy God, to whom all praises due. I stand in awe of you. You are beautiful beyond description. Too marvelous for words. Too wonderful for comprehension. Like nothing ever seen or heard. Who can grasp your infinite wisdom? Who can fathom the depths of your
Are you ready? He who testifies to these things says, yes, I am coming quickly. Amen. Come, Lord Jesus.
That means he can come back at any moment. He can come back right now. He's coming quickly. It'll happen in the blink of an eye. We'll be caught up with him in the air. Notice that he says, I'm coming quickly. And the believer says, Amen, come soon. Is that what you are saying? Is that your heart's cry? Some people will be left behind. In that moment, when the rapture comes, will you be left behind? So the question is, are you ready? Are you ready? பிரைஸ் லார்ட். மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்கின்ற ஒரு காரியம், ஒரு கேள்வி என்னன்னா, இஸ் ஹைப்பர் கிரேஸ் பிப்ளிக்கல்? இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மேஜர் டீச்சிங் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹைப்பர் கிரேஸ்னு ஒரு டீச்சிங். கிரேஸ் நமக்கு என்னன்னு தெரியும், ஓகேங்களா? இந்த கிரேஸ்ல ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கிரேஸ், அது என்னன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது புரிய வரும். நம்ம கேட்கிற டீச்சிங் அதானு. இன்னைக்கு நிறைய விதமான டீச்சிங்க இந்த ஹைப்பர் கிரேஸ் பேஸ்ட் டீச்சிங்ல தான் உள்ளால வந்துட்டு இருக்குது. அது ஹைப்பர் கிரேஸ் அவங்க சொல்லி அவங்க டீச் பண்ண மாட்டாங்க. அதற்கு முன்னாடியே அவர்கள் இந்த டீச் பண்ணிட்டு தான் இது ஹைப்பர் கிரேஸ் நமக்கு தெரியாத அளவுக்கு சபைக்குள்ள இது புகுந்தாச்சு. சரிங்களா? இது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இது யூஎஸ்லயும் யூரோப்லயும் ஆப்பிரிக்காலயும் தான் இருக்கு, இன்னும் இந்தியால வரல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா it's almost I could see a 65 to 70% of the teaching, especially in the Pentecostal teaching, it's already adulterated with this hyper grace. நிறைய இடத்துல இதை கலப்படம் ஆயிருச்சு. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். சரி, இந்த ஹைப்பர் கிரேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வேவ் ஆஃப் டீச்சிங், ஓகேங்களா? இதெல்லாம் இந்த ரீசெண்டா தான் ஆரம்பிச்சது. இது இந்த அப்போஸ்தல காலத்துல இது ஆரம்பிச்சது கிடையாது. இது ஏதோ இந்த ரிவைவல் பயங்கர ஸ்ப்ரெட் ஆன காலத்துல ஆரம்பிச்சது கிடையாது. இது இட் ஸ்டார்டட் வித்தின் ஒரு 30 to 40 years. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா ஸ்ப்ரெட் ஆகி இட் ஹாஸ் பிகம் very viral teaching across the Christian community. இவங்களோட மேஜர் டீச்சிங்கே என்னன்னா, இட்ஸ் a way of teaching emphasizes the grace of God. ஆண்டவருடைய கிருபையை பத்தி பேசுற ஒரு டீச்சிங். ஒரு கிருபை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கோவப்பட மாட்டார், ஆண்டவர் அடிக்க மாட்டார், ஆண்டவர் வெறும் அன்பு மட்டும்தான், அன்பை தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. சரி, இப்படி டீச் பண்ணிட்டு இருந்து அவங்க மக்களை எதை பிலீவ் பண்ண சொல்லுவாங்கன்னா, இதோட வைட்டல் டீச்சிங்க, once you repent that there is அதுக்கப்புறம் நீங்க ரிப்பெண்ட் ஆகணும்னு நீங்க அவசியமே கிடையாது. once you repent that you no need to repent again. once you confess a sin and took a baptism, அதுக்கப்புறம் நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உன்னைய பரிசுத்தமாய் தான் பாக்குறாரு. அதனால நீயும் பரிசுத்தம். நீ பாவம் பண்ணாலும் அந்த பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுச்சு. அவங்க எப்படி சொல்லி தராங்கன்னா, ஹைப்பர் கிரேஸ் டீச்சர்ஸ் மெயின்டைன் தட் ஆல் சின், past, present and future, it's everything, it's already been forgiven. எல்லாமே அதை மன்னிக்கப்பட்டுருச்சு. So there is no need for a believer to ever confess. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க ஞானஸ்தானம் எடுத்து நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு நீங்க உள்ளால வந்துட்டீங்கன்னா, இனிமேல் உங்களோட லைஃப் லாங் வரைக்கும் நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க பாவம் பண்ணியிருந்தா கூட அது ஆண்டவருடைய பாவத்துல, ஆண்டவருடைய பார்வையில அது பாவமாக கன்சிடர் பண்ணாது. பிகாஸ் யூ ஆல்ரெடி பீன் ஹோலி. நீங்க ஹோலியா இருக்கும் போது பாவம் உங்களே தொட முடியாது. அதனால ஒருவேளை நீங்க பாவத்துல விழுந்தாலும் அது இட்ஸ் ஆல்ரெடி பீன் ஃபர்கிவன். அது ஏற்கனவே உங்களுக்கு நீங்க ஞானஸ்தானம்
ஞானஸ்தானம் எடுத்தனால அது வந்து உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க ரிப்பெண்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே யூ ஆர் இன் கிரைஸ்ட், நீங்க கிறிஸ்துவோட வீட்டுலதான் ஏற்கனவே இருக்கிறீங்க, அதனால பிரச்சனை கிடையாது. நீங்க இது வந்து இந்த மாதிரிலாம் நிறைய டீச்சிங் நான் பார்த்திருக்கிறேன். ஓகேங்களா? சோ இதோட சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னா, இதை வந்து எப்படி அவங்க கொண்டு வருவாங்க, சன்ஷிப் ரிலேட்டடாகவும் கொண்டு வருவாங்க. நீங்க வந்து எல்லாருமே குமாரனாக மாறிட்டீங்க. அது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் சன்ஷிப் வேற, இது வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம வந்து நீங்க எல்லாருமே நம்ம வந்து தேவனுடைய புத்திரர்களாக மாறிட்டோம்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்ட் தான். ஆனா இந்த ரியல் அந்த ரியல் சன்ஷிப்போட கான்செப்ட் எப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆகுன்னா 1000 வருஷம் சாட்சியில தான் அவருடைய குமாரர்களாக, அதோட கிறிஸ்துவோட சகோதரர்களாக நம்ம முழுமையாக அங்க போய் நிற்போம். அது வரைக்கும் இப்ப நம்ம இந்த பூமியில இருக்கும்போது, இன்னும் நம்ம மாம்சத்துல நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது, மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த பாவ மன்னிப்பு எனக்கு கடைசி வரைக்குமே நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அந்த ரிப்பெண்டன்ஸ் எனக்குள்ளாக இருந்தாதான் என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாக்க முடியும். நிறைய பேர் ஒன்ஸ் சேவ்ட் இஸ் சேவ்ட் ஃபார் ஆல், இதெல்லாமே இதுல இருந்து டிரைவ் ஆனதான். நீங்க ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். நீங்க இடையில பாவம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, நீங்க தப்பாக வாழ்ந்தாலும் பிரச்சனை கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த ஆல் தோஸ் டீச்சிங்ஸ் எங்க இந்த டிரைவ் ஆச்சுன்னா இந்த ஹைப்பர் கிரேஸ். நிறைய நேரத்துல நம்ம இந்த ஹைப்பர் கிரேஸ் வந்து சொல்லி கொடுத்து உங்க சபையில வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி டீச்சிங்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா, நீங்க இயேசுவோட குமாரர்களாக மாறிட்டீங்க. ஓகேங்களா? நீங்க குமாரராக நீங்க பிதாவின் வீட்டுல இருக்கிறீங்க. அதாவது நீங்க சர்வெண்டாக பிதாவின் வீட்டுல இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டா அது வந்து திருட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே நேரத்துல குமாரனாக மாறிட்டு நீங்க வீட்டுல போய் என்ன தப்பு பண்ணாலும் அது தப்பாக இருக்காது, நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். சோ அப்போ குமாரனாக நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அது தப்பு கிடையாது. அப்போ இது எல்லாமே எங்க கான்செப்ட் எங்க வந்து எங்க லிங்க் ஆகுதுன்னா இந்த ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங். சோ ஆண்டவர் கிருபையாக உங்களை மன்னித்து குமாரனாக மாத்திட்டாரு. நீங்க என்ன வேணா பண்ணலாம், அது வந்து தப்பு கிடையாது. அதே நேரத்துல ஆண்டவர் நீங்க வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறுறாங்க, இன்னும் வந்து சர்வெண்டாக மாறணும்னு. நீங்க சர்வெண்டாகவே இருந்தீங்கன்னா, தேவனுக்கு ஊழியக்காரனாகவே இருந்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் அது வந்து தப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஹைப்பர் கிரேஸ் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்னா, இவங்க பாவம் பண்ணினாலும் அது பாவமாக கன்சிடர் பண்ணாது அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ்ல முடிச்சிருவாங்க. அப்ப கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், இவங்களுக்கு வந்து ஒருவேளை இவங்க பாவம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு மைண்ட்ல இந்த சின் கான்சியஸே வராது. அவங்களுக்கு வந்து காட் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். காட் கான்சியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஆனா எப்ப நம்ம வந்து காடு கூட நம்ம வந்து சேர முடியும்னா, எனக்குள்ள, அதாவது என்னை சுத்திகரித்து கொண்டு என்னை அனுதினமும் நான் வந்து பாவ மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சன்னிதானத்துல நான் ஒப்புரவாகி அதுக்கப்புறம் தான் போக முடியும். தேர் வுட் பி a time coming. ஓகேங்களா? அந்த 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 குளோரிஃபைட் பாடியில நம்ம இருக்கும்போது அதுக்கப்புறம் பாவத்துல உழ மாட்டோம். ஒருவேளை நம்ம பாவம் சுத்தி இருந்தாலும் பாவத்துல உழ மாட்டோம். நம்ம இந்த பிசிக்கல் பாடியில இருக்கும்போது we tend to fall. ஓகேங்களா? நம்ம இந்த பூமியில நம்ம இருக்கிற போது, நம்ம இந்த கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பூமியில வாழும் பொழுது நமக்கு கீழே விழுவதற்காக, பாவத்துல விழுவதற்கான சான்ஸ் ஏராளம் உண்டு. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், ஆனா அதனாலதான் ஒவ்வொரு டைம் when we go back ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்ம ஓடி போய் சேரும் பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார். அது அவருடைய கிருபை நம்மளை திருப்பி வந்து எடுத்துக்கொள்ளும். அதுதான். அப்ப இந்த கிருபை இங்க வந்து நம்ம வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு, அவரோட கிருபை இருக்குதே, நான் நாளைக்கு பண்ண போற பாவத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே இன்னைக்கே மன்னிச்சிட்டாரு. சோ ஐ டோன்ட் நீட் டு கோ அண்ட் ஆஸ்க் ரிப்பென்டன்ஸ். இதோட அல்டிமேட் டீச்சிங்க நீங்க ரிப்பென்டன்ஸோ கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் சின் ஒன்ஸ் யூ பிகேம் எ பிலீவர். நீங்க ஒன்ஸ் ஒரு தடவை நீங்க ஞானஸ்தானம் எடுத்து நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னா நீங்க ரிப்பென்டன்ஸ் கேட்கணும்னு அவசியமும் கிடையாது, நீங்க திருப்பி பாவ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஆண்டவருடைய கிரேஸ் ஏற்கனவே உங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே மன்னிச்சிருச்சு. சோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். நீங்க வந்து குமாரனாக மாறிட்டீங்க. குமாரனாக பிதாவின் வீட்டுல என்ன தப்பு பண்ணாலும் என்ன திருட்டினாலும் அது வந்து தப்பு கிடையாது. சோ யூ டோன்ட் நீட் டு ஆஸ்க் த ரிப்பென்டன்ஸ். சோ திஸ் இஸ் த அல்டிமேட் எரர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். சரி, அப்போ ரிப்பென்டன்ஸ் கேட்க கூடாதுன்னா ரெவல்யூஷன்ல சபைக்கு ஆண்டவர் வந்து சொல்வார். ஓகேங்களா? அதாவது அந்த ரிப்பென்டன்ஸை பத்தி ஆல்மோஸ்ட் வந்து அவர் ஒரு 5 சபைகளை பத்தி பேசுவார். அப்போ அவுட் ஆஃப் 7 சர்ச்சஸ்ல 5 சர்ச்சஸ் ஆண்டவர் வந்து ரெபியூக் பண்ணி ரிப்பென்ட் ஆகுதுன்னு சொல்லுவார்.
அப்போ இவங்க சொல்ற அந்த ஹைப்பர் கிரேஸ் படி நீங்க இன்னும் ரிப்பன்டன்ஸ் பத்தி நீங்க அவசியமே கிடையாதுன்னா, இந்த 7 சபைக்கு தான் ஆண்டவர் பேசுறார். சபை யாரு? ஆண்டவரோட ரத்தத்தால கழுவப்பட்டு அவங்கள ஞானஸ்தானம் பெற்று அவங்க இந்த சபையாக, அதாவது இந்த 7 டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்ல வாழ்ந்த அந்த சபைகள். சரிங்களா? அப்ப தேவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள திருப்பியும் பாவம் வந்திருக்கு. அவங்களுக்குள்ள திருப்பியும் உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள வந்திருக்கு. அவங்களுக்குள்ள அந்த பெருமை வந்திருக்கு. அவங்களுக்குள்ள பாவ இச்சைகள் வந்திருக்கு. அதனாலதான் மனம் திரும்புறதுக்காக அந்த சபையை பார்த்து சொல்ற ரிப்பன்டன்ஸ். அவுட் ஆஃப் 7 சர்ச்சஸ்ல ரிப்பன்ட் பத்தி பேசுறாரு. ரெவலேஷன் 2:4ல, அப்புறம் 2:6, 2:20, 3:3, 3:15, 3:19 இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி ரிப்பன்டன்ஸ் பத்தி பேசுறாரு. So God demands the repentance. நிறைய பேர் ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், அவரு ரிப்பன்டன்ஸ் நம்மகிட்ட கேட்க மாட்டாரு, அவரே மன்னிச்சுப்பாரு. இது இவங்க பாக்குற விதம், அதாவது இவங்க எப்படி யாரு ஆண்டவர் ஒன்ஸ் அந்த பிலீவரை எப்படி பாக்குறேன்னா, ஒன்ஸ் அவங்க ஞானஸ்தானம் வச்சு ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்கனாலே ஆண்டவர் இவர்களை ஹோலியாக தான் பார்ப்பாரு. இவங்க என்னதான் பாவம் பண்ணாலும் ஆண்டவர் இவங்களை பாக்குற விதம் ஹோலியா தான் பார்ப்பாரு, பிள்ளையா தான் பார்ப்பாரு. அதனால இவங்க பாவ, அதாவது திருப்பி பாவ அறிக்கை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ரிப்பன்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிதான் இவங்கள அப்படி இவங்க பாவம் பண்ணாலும் ஓகே, அந்த ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு கொண்டு மூடிடுறாங்க. இது பிசாசுடைய பயங்கரமான தந்திரம். ஓகேங்களா? ஹெல் அண்ட் ஹெவன் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணது இந்த சின் மட்டும்தான். வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. கீழ்ப்படியாமை அந்த சின் மூலமாக உலகத்துல ஏகப்பட்ட சின் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது. கீழ்ப்படியாமைன்னா ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொல் பேச்ச கீழ்ப்படியில, அதனால பூமியில பாவம் வந்தது. அதற்கப்புறம் பூமியில வித்தியாசமான பாவங்கள் பெருக ஆரம்பிச்சது. இந்த புக் ஆஃப் ஏனோக்குன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுபடியாக ஆகமத்துல உள்ள ஒரு புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பூமியில பிசாசானவன் மனுஷர்களுக்கு எப்படி பாவத்தை ட்ரெயின் பண்ணான்னு அந்த இடத்துல போட்டிருக்கும். So he trained different kinds of sin. எப்படி ஐடலை உருவாக்கணும், இதெல்லாம் எந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் எப்படி நீங்க உண்டு பண்ணணும், அப்புறம் விக்கிரகத்தை எப்படி வணங்கணும், அதே மாதிரி அடல்ட்ரினா என்ன, திருட்டுனா என்ன, கொலைனா என்ன, பெருமைனா என்ன, பேராசனா என்ன, எரிச்சல், வைராக்கியம், கோபம், இது எல்லாத்தையும் அவன் தான் இம்பார்ட் பண்றான் பூமியில மனுஷர்களுக்கு. சோ இத பிரேக் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரார். சோ as long as நம்ம இந்த பூமியில மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை நமக்கு கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாருன்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் அல்டிமேட் ஒர்க்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை? சும்மா அந்நிய பாஷை மட்டும் பேசுறதுக்கு கிடையாது. சும்மா நம்ம மிராக்கிள்ஸ் அல்லது ஹீலிங்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற பாவத்தையும் கண்டித்து உணர்த்துறார். ஒரு பாவம் கிட்ட நெருங்க வருதுன்னா அது கண்டித்து உணர்த்துவார். நீ அநீதியான காரியங்கள் நமக்கு முன்னாடி வருதுன்னா அதை கண்டித்து உணர்த்துவார். தேவையில்லாத காரியங்கள் நமக்கு முன்னாடி வருதுன்னா அதை பத்தி கண்டித்து உணர்த்துறதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரே தேவையில்லையே, கிருபை மட்டுமே இருந்தாலே போதுமே. அல்லேலூயா. சோ இந்த மாதிரி டீச்சிங்ஸ் எல்லாமே now it has started gearing up. இன்னைக்கு இந்த மாதிரி டீச்சிங்ல தான் மக்கள் கூட்டமும் அலைமோதுது. ஏன்னா ரொம்ப கேட்கறது எருமையா இருக்குமே. பாருங்களேன், ஒருத்தர் நீங்க பாவம் பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லைங்க, ஆண்டவர் உங்களை ஏற்று போறான், அப்படியா, அப்ப நல்லா இருக்குமே, நான் பாட்டுக்கு தண்ணி அடிக்கலாம், நான் பெண்களோட சுத்தலாம், தேவையில்லாத காரியங்கள் பண்ணலாம், அடுத்த செகண்ட் சர்ச்சுக்கும் போகலாம், கம்யூனியனும் எடுக்கலாம், ஆண்டவர் உங்களே பிள்ளையதான் பாக்குறாருன்னு விட்டுட்டோம்னா, இப்போ இவங்களுக்கு they will take the sin as advantages or the grace as advantage, because ஆண்டவருடைய கிருபை இருக்கு, அவர் தான் நீ பிள்ளைய மாத்திட்டாரு, நான் பிள்ளை என்ன வேணா பண்ணலாமே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு அந்த தேவ பயமற்ற ஒரு சந்ததி மாறிடும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ தேவ பயம் அற்ற ஒரு சந்ததி எழும்புதோ அன்னைக்கு பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஆண்டவருக்கு பிடித்தமான ஆவினா கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஆவி, the spirit of fear of God. அதுதான் இயேசு கிட்ட இருந்தது. அவர்கிட்ட 7 விதமான ஆவிகள் இருந்தும் ஆண்டவருக்கு பிடிச்ச, பிதாவுக்கு பிடிச்ச ஒரு ஆவி the fear of God. இன்னைக்கு அந்த fear of God தூக்கிட்டு the grace of God வச்சு அந்த fear அப்படியே எடுத்துறாங்க. சோ அப்ப பிதாவுக்கு என்ன பிடிக்குன்னே அவங்க பாக்குறது, பிதாவுக்கு பிடிக்கிறதே கர்த்தருக்கு பயப்படுற ஆவி. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிதாவுக்கு குமாரன் மூலமாக கிருபையை வெளிப்படுத்தினால் மட்டும் போதும்,
அதனால பிதா ஹாப்பி ஆயிடுவாரு. பிதாவோடைய அல்டிமேட் ஹார்ட்டே ஆண்டவருடைய ஆண்டவருக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா அவருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே தான் ரொம்ப பிடிக்குது. அதுக்கு நான் பாவம் பண்ணிட்டு நம்ம பயந்துட்டு இருக்கிறது கிடையாது. அந்த ஒரு ரெவரன்ஸ், அந்த ரெவரன்ஸ் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் என்னைய பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த காட் கான்சியஸ் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் இன்னைக்கு பாவம் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீச்சிங் வந்தாலே அங்க நமக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். தேவனுக்கு மேல உள்ள பயம் அற்று போச்சு. தேவன் என்னை பார்க்கிறாருங்கிற ஒரு பயம் இல்ல. காட் கான்சியஸ்ங்கிற கான்செப்ட் அந்த இடத்துல இல்ல. எப்படியாவது நம்ம வாழலாம். நம்ம இன்னைக்கு பண்ணா என்ன, அடுத்த சாட்டர்டே பாவம் பண்ணிட்டு சண்டே நம்ம சர்ச்சில் போய் கம்யூனியன் எடுத்துக்கலாம், அதுல ஒரு பாவம் மன்னிப்பு கிடைச்சிடும். ஏன்னா கேட்டா ஆண்டவருடைய கிருபை இருக்கு, அது என்னை பாதுகாக்கும், அது என்னை அதாவது ஆண்டவருடைய கரத்துல இருந்து என்னை, அதாவது ஆண்டவர் அடிக்காமல் என்னை பாதுகாத்துவார். அப்ப இந்த ஹைப்பர் கிறிஸ்ட் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர்லாம் கோவப்பட மாட்டார், ஆண்டவர் உங்களை அடிக்க மாட்டார், ஆண்டவர் உங்களை நியாயத்திருக்க மாட்டார், நீங்க ஏற்கனவே கிறிஸ்துவன் ரத்தத்தால மூடி இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் கண்டிப்பாக சொல்றேன், இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் மாம்சத்துல போராட்டம் உண்டு. பவுல் அப்படிதான் சொல்றாரு, பூமியில உபத்திரம் உண்டு, என் மாம்சத்துல போராட்டம் உண்டு, இச்சைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவர் பாவத்தை ஜெயிச்சுட்டாருன்னா ஏன் இன்னும் பூமியில பாவம் இருக்குன்னா, ஏசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் அவர் பூமியில இருக்கிற எல்லா பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்து பாவத்தையும் ஜெயித்து இயேசுவோட ஆட்சி பூமியில வரும். அப்ப வேணா நீங்க அந்த ஃபுல் கிரேஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்க இப்ப நம்ம சொல்றோம்ல ஹைப்பர் கிரேஸ், அது 1000 வருஷம் சாட்சியில நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்ப பாவம் பூமியில கிடையாது, யாருமே ரிப்பன்ட் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? திருப்பி நீங்க பாவம் மன்னிப்பு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அப்ப பாவத்துல நீங்க நீங்க விழவே மாட்டீங்க. நம்ம இந்த 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போற காரியத்தை இப்பொழுதே பிசாசானவன் கொண்டு சபைக்குள்ள திணித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சோ இது ஒரு அல்டிமேட் டேஞ்சர். இது எங்க கொண்டு போய் முடியும்னா, மக்களுக்கு தேவனுடைய பயத்தை கம்ப்ளீட்டாக அகற்றப்படுறது. மக்கள் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அது ஆண்டோட கிருபைக்கு எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷனுக்குள்ளாக சபை கொண்டு போய் கொண்டிருக்கும். சரி, அப்ப இந்த ரிப்பெண்டன்ஸ் பத்தி இவங்க நீங்க ரிப்பெண்ட் ஆகணும் அவசியம் இல்லைன்னா, ஆனா ஆண்டவர் சொல்ற சபைக்கு அவுட் ஆஃப் 7 சர்ச்சஸ்ல 5 சர்ச்சை பார்த்து சொல்றாரு நீங்க ரிப்பெண்ட் ஆகணும்னு. ஓகேங்களா? சோ இது ஒண்ணு. அப்போ இவங்க the preachers of hyper grace doctrine இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப அப்படி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பழைய கவர்னன்ட். ஓகேங்களா? அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஒரு இரலவெண்டா மாதிரி இருக்கும். அதை பத்தினா நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. அதுல ஏன்னா அதை பத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாவத்தை பத்தியே போட்டிருக்கோம். எச்சியாத இருப்பதாக, கொலை செய்யாத இருப்பதாக. ஏன்னா அவங்களோட கான்செப்டே இந்த பாவத்தை பத்தி அவங்க பேசக்கூடாது. ஓகேங்களா? சரி, அப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட் அவங்கள இது ஈவன் அவங்களுடைய பாட்டும் ஜீசஸோட ரெசரக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன ஜீசஸ் டீச் பண்ணாரோ அதெல்லாம் இன்வாலிட். ஏன்னா ரெசரக்ஷனுக்கு அப்புறம் நியூ கவர்னன்ட் வந்துருச்சான். அந்த திரைசில 2ஆ கிழிச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் ஆல் தி ஆக்சஸ் டு கோ டு தி ஃபாதர் டைரக்ட்லி. நீ பாவ மன்னிப்பு கேட்கணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே திரைசில 2ஆ கிழிஞ்சிருச்சு, ஏசு கிறிஸ்துக்கு டைரக்டா கொண்டு போயிடுவாரு, நீ எப்ப வேணாலும் அங்க உள்ளால போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் ரெசரக்ஷனுக்கு முன்னாடி அவர் என்ன ப்ரீச் பண்ணாரோ அது கூட அவங்களை நம்ப மாட்டாங்க. ரெசரக்ஷனுக்கு அப்புறம் உள்ள இந்த நியூ கவர்னன்ட் அது எல்லாமே இதுலதான் அந்த பிரச்சனை வருது. பைபிள் இஸ் கிளியர்லி டாக்கிங் அபவுட், ஓகேங்களா, Matthew 13:31ல heaven and earth will pass away but my words will never pass away. ஓகேங்களா? in the beginning God created heavens and earth. அந்த வசனத்துல இருந்து ரெவலேஷன் கடைசி வேர்ஸ் வரைக்குமே God's word. ஓகேங்களா? everything is valid, everything is still has the life. அதுல இருக்கிற எல்லா காரியங்களும் இன்னும் கண்டிப்பா அது நடக்கும், நடந்தே தீரும். சோ அப்படின்னா இவங்களோட கான்செப்ட் படி ஜீசஸோட ரெசரக்ஷனுக்கு அப்புறம் திரைச்சிலை கிழிந்ததுக்கு அப்புறம் அவருடைய கிரேஸ் அளவுக்கு அதிகமாக ஊற்றப்பட்டது. அதனாலதான் we are into the new covenant, so we have the direct access to the Father through Jesus Christ. இது அவங்க டீச்சிங் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பயங்கர சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு, இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா there is a deep error. எப்பவுமே பிசாசு ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் உள்ளால கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். சபைக்குள்ள ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் கொண்டு வரான். 100% ஒரு ஃபால்ஸ் டீச்சிங்க அப்படியே கொண்டு வர மாட்டான். ஒரு 70% ட்ரூத் வச்சுட்டு ஒரு 30% ஃபால்ஸ் கொண்டு வருவான். அல்லது 90% ட்ரூத் வச்சுட்டு ஒரு 10% ஃபால்ஸ். எனஃப். அது அப்படியே அந்த 10% தான் மக்களுக்குள்ள போகுமே தவிர அந்த 90% ட்ரூத் உள்ளால போகாது.
ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேரு இந்த இந்த ஹைப்பர் கிரேஸ் இதேதான் ஒரு பெரிய இது. ஓகேங்களா? ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங் வந்து இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சிங் ட்ரூத் வித் எரர், வித் ட்ரூத் வித் ஃபால்ஸ் திங்ஸ். அது ஒரு 80% ட்ரூத்தை வச்சுட்டு ஒரு 20% ஃபால்ஸ் திங்ஸ் அதை மிக்ஸ் பண்றதுதான் பிசாசோட தந்திரம். ஆண்டருடைய வார்த்தை வந்து 100% உண்மை. இட்ஸ் 100% ட்ரூத். இல்ல அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது, அல்லது அதுல வந்து அதுல என்ன சொல்றது, அதுல வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. when Lord said yes, it is. when Lord said amen, it's amen. அதுக்கப்புறம் அது வேற ஒரு ஆப்ஷனே அதுல இல்ல. அப்போ இந்த இடத்துல ஹைப்பர் டீச்சிங் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஆண்டவருடைய கிருபையை ரொம்ப வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபைன், ஓகேங்களா? God's grace is good, அது கண்டிப்பா தேவை. But some teachers are neglecting what Paul called the whole counsel of God. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜேம்ஸ் 5:16 confess your sins to each other and pray for each other so that you may be healed. அப்போ அக்கார்டிங் டு த இவங்க ஹைப்பர் டீச்சர்ஸ் படி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த வசனத்தெல்லாம் அவங்க நம்ப கூடாது. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் கன்ஃபர்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரிப்பெண்டன்ஸ் கிடையாது, கன்ஃபர்ஸ் ஆஃப் த சின் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்றது, யூ ஹேவ் டு கன்ஃபர்ஸ் யூர் சின் டு ஈச் அதர். சில நேரத்துல உங்களால ஜெபிக்க முடியாது. உங்களோட பாவம் என்னன்னா, உங்களோட பாவம் வந்து ஜெபத்தை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களோட பாடியில இருக்கிற அந்த நோய் வந்து பாவத்தின் மூலமாக வந்திருக்கும். சரி, அதை ஓவர் கம் பண்றதுக்காக சில நேரத்துல ஆண்டவர் வந்து யூ கேன் டெல் டு காட், ஆர் உங்களால சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட நீங்க சொன்னாலும் உங்களால ஜெபிக்க முடியாம இருந்தா கூட யூ கேன் டெல் டு யுவர் க்ளோஸ் சர்க்கிள் whom you can trust. அப்ப அவங்க கிட்ட நீங்க வந்து பாவத்தை நீங்க சேர்ந்து கன்ஃபஸ் பண்ணும்போது, together when you pray, then the Lord will heal you, deliver you, set you free. இதெல்லாமே அப்போ இந்த கன்ஃபஸ் ஆஃப் த சின் இவங்க வந்து பிலீவ் பண்றது இல்ல. ஓகேங்களா? சோ இது ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா 1 John 1:9 if we confess our sin, இந்த இடத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கன்ஃபஸ் ஆஃப் த சின் அந்த ரெபெண்டன்ஸை பத்தி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த ஹைப்பர் கிரேஸோட டீச்சிங்ல இதெல்லாம் அவங்க படிக்கிறது இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இஃப் வி கன்ஃபஸ் அவர் சின், ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டு ஃபர்கிவ் அவர் சின் அண்ட் டு கிளென்ஸ் அஸ் ஃப்ரம் ஆல் அன்ரைச்சியஸ்னஸ். அப்போ இங்க வந்து கன்ஃபஸ் அவர் சின், அது ஒரு தனி ஒரு நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணியே வச்சிருக்கணும். நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். ரிபெண்டன்ஸ் and the confession of the sin is very important. Even though you are a believer, even though you are anointed, even though you are like நீங்க வந்து ஆண்டவருக்காக பயங்கர வல்லமையாக செஞ்சுட்டு இருந்தாலும், there would be a time, there would be a downfall in your life. அந்த டைம்ல ஆண்டவர்கிட்ட போறதுக்கு ஒரே வழி அந்த பாவ மன்னிப்பு மூலமாக தான். ஆண்டவர்கிட்ட அறிக்கை இட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. So that is the only way. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, once அந்த திரைச்சீலை கிழிஞ்ச உடனே we have a direct access. No, even though that curtain was there, no mediator was there in between. அதான் அதோட மீனிங். இனிமேட்டு யாரும் உங்களுக்கு வந்து ஹை பிரீஸ்டாக ஒரு மீடியேட்டர் தேவையில்ல. நமக்கோட ஹை பிரீஸ்ட் ஜீசஸா இருக்கிறாரு. அவர் மூலமாக ஒவ்வொரு டைமும் என்னோட பாவத்தை கன்ஃபஸ் பண்ணாலதான் கிறிஸ்துவோட ரத்தத்தின் மூலமாக நான் பிதாவுக்கிட்ட போய் நிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படாமலே நான் பிதாவுக்கு முன்னாடி போய் நிப்பேன் என்றால் அவருடைய நியாய தீர்ப்பு என் மேல வந்து விழ ஆரம்பிக்கும். அடுத்தது இந்த ஹைப்பர் ஸ்பீச்சர்ஸ் வந்து இன்னும் ஒரு காரியமும் அவங்க சொல்லுவாங்க. ஹைப்பர் ஸ்பீச்சர்ஸ் also claim the Holy Spirit will never convict Christians of their sin. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்களுடைய பாவத்தை குறித்து, அதாவது ஒருத்தருடைய பாவத்தை குறித்து அவங்க வந்து அவர் வந்து குத்தி காமிக்கவே மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்து யாருமே வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை குத்தி காமிக்க மாட்டாரு. இப்படின்னு சொல்றது வந்து இந்த ஹைப்பர் கிறிஸ்டோட டீச்சிங் நீங்க பார்க்கலாம். நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். நிறைய இடத்துல நீங்க டீச்சிங்ஸும் பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க பாவத்தை பத்தி வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து இப்ப பேசுறதே கிடையாது. பாவத்தை குறித்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து லீடிங் இல்ல, ஹோலி ஸ்பிரிட் வந்து அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இது வந்து இட்ஸ் நாட் அபௌட் தி ஹோலி ஸ்பிரிட். ஓகேங்களா? இவங்களுக்குள்ள இருக்கிற வேற ஒரு ஸ்பிரிட் தான் பாவத்தை குறித்து பேசாமல் இருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய the ultimate work of the Holy Spirit is to convict. ஓகேங்களா? நம்மளை வந்து பாவத்தில் இருக்கிறோம் என்றால், உள்ளால என்னென்ன சின்ன சின்ன காரியங்கள் இன்னும் இருக்கும் என்றால் அது எல்லாத்தையும் கன்விக்ட் பண்ணி சரி பண்றது தான் பரிசுத்த ஆவியானவருடைய அல்டிமேட் வேலை. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிரதான வேலை
நமக்கு என்னது என்று நம்ம அறிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கன்விக்ஷனை பத்தி பேசுறது இல்ல, ரிப்பன்டன்ஸை பத்தி பேசுறது இல்ல, வெறும் பிளஸிங் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவர்கள் நன்மை செய்வார், ஆண்டவர்கள் சுகமளிப்பார், ஆண்டவர் அதை பண்ணுவார், இது பண்ணுவார். அது எல்லாமே அவர் பண்ற அந்த பிரைட் ப்ராடக்ட மட்டும்தான் பேசுறோமே தவிர அந்த ரியல் திங், ஓகேங்களா, உலகத்துக்கு அவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார், நம்மளுடைய பாவத்தை மீட்பதற்காக எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், என்னுடைய பாவத்தை சுத்தி காமிக்கிறதுக்காக, என்னுடைய பாவத்தை சுட்டி காமிச்சு அதன் மூலமாக நான் விடுதலையாக்கப்படுவதற்காக, இல்லைங்களா? அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் யாருக்கு கண்டித்து உணர்த்துறாரா? உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துறார், ஓகேங்களா? சோ அப்ப பரிசுத்த ஆவியானவரோட வேலையே நம்மளுடைய பாவத்தை குறித்து நம்மளை கன்விக்ட் பண்றார். அப்ப இதுல அவங்க எப்படி பண்ணுவாங்க இந்த வசனத்தை, இது நாட் ஃபார் த பிலீவர்ஸ், உலகத்துக்கு தான் நம்ம கண்டித்து உணர்த்தார், எனக்கு கண்டித்து உணர்த்த மாட்டார். நம்ம இன்னும் இந்த பூமியில தான் இருக்கோம், நம்ம இன்னும் இந்த உலகத்துலதான் இருக்கோம், நம்ம யாரும் இன்னும் ஹெவனுக்கு போகல, சரிங்களா? நிறைய பேர் இப்படி என்கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்காங்க, அது உலகத்துக்கு தான் அவர் கண்டித்து உணர்த்துவாரே தவிர நாட் ஃபார் த பிலீவர்ஸ் பாங்க, ஓகேங்களா? அப்போ பிலீவர் எங்க இருக்கிறாங்க? இன்னும் உலகத்துல இல்லாம ஹெவன்ல இருக்கிறாங்களா? அவங்களும் இன்னும் பூமியில தான் இருக்கிறாங்க. நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நான் எனக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பாவத்தையும் அவர் கண்டித்து உணர்த்தி, ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோட அல்டிமேட் வேலையை எப்படியாவது என்னைய பிதாவின் வீட்டுக்கு கொண்டு போயிடணும், ஓகேங்களா? அப்போ உலகத்துக்கு மட்டும் கண்டித்து உணர்த்திட்டு நான் திருந்தாம இருந்தோம் என்றால் நான் கடைசியில என்னுடைய ஆத்மா நானே தொலைச்சுப்பேன். சோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சோலுக்காக ஒரு பயங்கர வைராக்கியம் பாராட்டி இந்த சோலை எப்படியாவது நான் பரலோகராஜ்யம் கொண்டு போயிடும், இவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அதை கேட்கதும் கேட்காமல் இருக்கிறதும் தான் என்னுடைய வேலை. இன்னைக்கு பாருங்களேன், பிசாசு எப்படி ஒரு டீச்சிங் கொண்டு வந்துட்டான், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து பேசவே மாட்டார். உடனே உங்களுக்குள்ள என்ன வந்துடும், அப்ப நான் பாவம் பண்ணது ஏதோ குத்திக்கிட்டே இருந்தது, அது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாரு. அப்ப இவங்க சொல்றதை படி பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்த மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா இது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பிசாசு தான் என்னோட பாவத்தை குறித்து பேசிட்டே இருக்கிறான் போல இருக்கு. அதனால அதை அப்படியே டோட்டலா இக்னோர் பண்ணி எனக்குள்ள இருக்கிற பாவம் எனக்குள்ளேயே அப்படி இருந்து திடீர்னு இயேசு கிறிஸ்துவோட அந்த எக்கால சத்தம் வரும்பொழுது கேட்கும் பொழுது நாம அப்படியே நின்று இருப்போம். அப்பதான் பார்ப்போம், நான் ஏன் இன்னும் போகல அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுதுதான் அப்பந்தான் பிசாசே ரிமைண்ட் பண்ணுவான், நீ பாரு உனக்குள்ள இந்த பாவம் இருக்கு, சரிங்களா? இது ஒரு அல்டிமேட் டேஞ்சர். சபைக்குள்ள இது புகுந்து யாரையும் பாவ மன்னிப்பையோ அல்லது ரிப்பன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாராவது இத பத்தி பேசினாங்கன்னா தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க, ஓகேங்களா? டோன்ட் எவர் காம்ப்ரமைஸ் காட் ஃபார் எனிதிங். அதாவது நீங்க சபையை விட்டு வரும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ எல்லாரும் சபையை விட்டு வந்துடாதீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி டீச்சிங் உங்க சபையில இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வெளியில வந்துரு, ஏன்னா ஒன்ஸ் யூ கெட் இன்டு இட் நீங்க கண்டிப்பா வெளியில வர முடியாது. உங்களுக்கு தெரியுது இது ஒரு தப்பான டீச்சிங்ல போயிட்டு இருக்குதுன்னா then you have to definitely come out, else நீங்க எங்கேயோ போய் பெரிய இதுல மாட்டிப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களால வர முடியாது. உங்களோட மைண்ட டோட்டலா கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்த ஆவியானோட ஒர்க்ஸையும் உங்களுக்குள்ள செயல்படுத்த விட மாட்டாங்க, உங்களையும் பாவ மன்னிப்பு கேட்க விட மாட்டாங்க, தேவனுடைய ஒப்புரவாகவும் விட மாட்டாங்க. அது பிசாசுடைய தந்திரம். ஆதாம் பாருங்களேன், அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, இவங்க ஒத்துக்கணும், இவங்க மாத்தி பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க படைச்ச ஏவாள் இருக்குல்ல, அவளாலதான் நான் விழுந்தேன், ஏவாள் நீங்க படைச்ச பாம்புனாலதான் நான் விழுந்தேன். சோ இப்படி எல்லாம் மாத்தி பிளேம் பண்ணற இந்த பிளேமிங் கேம் அவங்களோட ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களால அந்த ரிப்பெண்ட் பண்ற ஒரு தன்மையை பிசாசு செய்ய விட மாட்டான். இன்னைக்கும் அதே கான்செப்ட் தான் சபைக்குள்ளே கொண்டு வந்து இவங்களை பாவ மன்னிப்பை கேட்டாதான் பிரச்சனை. இவங்க பாவ மன்னிப்பை கேட்க விடாமல் ஒரு டீச்சிங் உங்களால கொண்டு வந்துட்டோம்னா யாரும் பாவ மன்னிப்பை கேட்க மாட்டாங்க. இவங்க பாவத்துல இருந்தாலும் இவங்களுக்கு நான் ஆண்டருக்குள்ளதான் இருக்கிறேன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய இது வந்துடும். சரி, அதனால அப்படியே ஒரு டீச்சிங் கொண்டு வந்துடும் சொல்லிட்டுதான் அப்படிதான் தட்ஸ் வேர் த ஹைப்பர் கிரேஸ் கேம் இன். ஓகேங்களா? இது ஒரு பயங்கரமான ஒரு டிசெப்ஷன். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேங்களா? இதுல அவங்களோட குட் டீச்சிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் சொல்றேன் நான் எப்பவுமே இந்த ஹைப்பர் கிரேஸ்லயும் 80% ட்ரூத் இருக்கும், 20% ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் தான் இந்த மாதிரிலாம் கான்செப்ட் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பேசுறேன். அவங்க ட்ரூத் என்னென்ன பேசுவாங்கன்னா, we are indeed saved by grace not by works. இது கரெக்ட். எபேசியர்
2ஆம் அதிகாரம் 8-9 போட்டிருக்கும். we are indeed saved by grace. நம்ம வந்து கிருபையினால் தான் மீட்கப்பட்டோம், நம்மளுடைய ஒர்க்ஸ்னால கிடையாது. நான் என்னதான் வந்து என்னுடைய சொந்த முயற்சினால ஏழைகளுக்கு உதவினாலும் நான் ரசிக்கப்பட முடியாது. நான் என்கிட்ட இருக்கிற ஒரு 1000 கோடி நான் வெளியில கொடுத்தாலும் அதெல்லாம் ஒர்க், அதனால எனக்கு ரட்சிப்பு வராது. ஓகேங்களா? so God's grace is marvelous, great and free. 1 தீமோத்தேயு 1:14 இதெல்லாமே ட்ரூ தான். இதெல்லாமே ஹைப்பர்கிறிஸ்ட் டீச்சிங். however the hypercrist teaching is out of proportion to the rest of the scriptures. நம்ம ரிப்பெண்டன்ஸை பத்தி பேச மாட்டாங்க, பாவ மன்னிப்பை பத்தி பேச மாட்டாங்க. அதனாலதான் அவங்க ட்ரூத் அப்படியே கொண்டு வந்துட்டு அதுல எரர் ஆட் பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. எல்லா ஃபால்ஸ் டீச்சிங்லயும் பாத்தீங்கன்னா, once again I'm just emphasizing you, 80% you would see the truth, 20% you would see the false. சோ அதனாலதான் இவங்க வேதத்துல இருந்து பேசுற மாதிரியே தான் இருக்கும், கரெக்டா தான் பேசுற மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு தான் அதுல போவாங்க. எந்த ஒரு பிரீச்சிங்னாலுமே இதுல அவங்க டச் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த ஹைப்பர்கிறிஸ்ட் டீச்சிங் பாத்தீங்கன்னாலே அவங்க பாவத்தை குறித்து எங்குமே பேசினதாக சரித்திரம் கிடையாது. ஹல்லேலூயா. so that's where we need to be very careful. இது வந்து the hypergrace is not biblical, but grace is biblical. The grace is nothing but Jesus himself. John 1:14 Jesus was full of both truth and grace. கிருபையும் சத்தியமுமாய். அப்ப அவருக்குள்ள அந்த கிருபையும் இருந்தது, சத்தியம் இருந்தது. இன்னைக்கு அந்த சத்தியத்தை நீக்கிட்டு கிருபையை மட்டும் வச்சுட்டு அந்த கிருபைக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரேஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. உங்களெல்லாம் நீங்க பயங்கரமான ஃபேவர்டான ஆளுங்க, நீங்கெல்லாம் பெரிய ஆட்கள், நீங்க பாவத்துல விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறார். அந்த ட்ரூத்தை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிரேஸை மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. தட் இஸ் த அல்டிமேட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹைப்பர் கிரேஸ். இதுலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தயவு செஞ்சு நம்ம இதுல மாட்டிக்க கூடாது. ஓகேங்களா? நமக்கு வந்து ஒரு 80% ட்ரூத் இருக்கு, 20 தானே ஃபால்ஸ். அந்த 20 நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த 80 மட்டும் கவனிச்சுட்டு இருந்தாலும் அவங்க பேசுற அந்த 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 ஃபால்ஸ் டீச்சிங் தான் பிசாசானவன் தந்திரமாக உங்களுக்குள்ள போட்டுக்கொண்டே இருப்பான். சோ அதன் மூலமாக நாம தேவன் கிட்ட இருந்து வழி விலகுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாமளே கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீச்சிங்கோ இன்டர்நெட்லயோ உங்களோட சர்ச்லயோ இல்லை ஃபெலோஷிப்லயோ அவுட் சைட் க்ரூசைட்ஸ்லயோ இன்னைக்கு நிறையானோ தமிழ்நாட்டிலையும் சரி சவுத் இந்தியாலையும் சரி இட் ஹாஸ் பிகம் வெரி ஃபேமஸ் ட்ரெண்டிங். ஸோ தயவு செஞ்சு இதுல மாட்டிக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. God bless you. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day. உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பலனுக்காக நன்றி. இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தை எங்களோட இருந்ததுக்காக நன்றி தகப்பனே. கிருபையும் சத்தியமாக எங்களோட கூட இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஒரு நாளும் ஒருபோதும் சத்தியத்தை விலகாதபடி, கிருபையை நாங்கள் லைசன்ஸாக எடுக்காதபடி, லைசன்ஸ் சின்னாக நாங்கள் வைக்காதபடி எங்களை நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ல இருந்து எல்லாரும் நீங்க விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். தேவனுடைய கிருபை ஒவ்வொருத்தரையும் தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த கிருபை உம்முடைய சத்தியத்துக்கு நேராக நடத்தட்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துற தேவனாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ஆளுகை எங்களுக்குள்ளாக காத்திருக்கட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பலத்தால் நிரப்பும். சகல துதிகான மகிமை மாட்சிமேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. God bless you. Thank you so much for joining in. Over Friday 7 to 8 we do have the Youth Revival Mission. இதே போல நிறைய கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியின் துணை கொண்டும் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம இதுக்குள்ளான பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதோட லிங்க் நீங்க ஷேர் பண்ணுங்க, அனைவருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். சோ அது மட்டும் இல்லாமல் every Saturday we do have the prophetical wake up call from 5 to 6. வேதத்துல போட்டிருக்கிற திருக்கு தரிசனங்களை ஆராய்ந்து இனி சம்பவிக்க போற காரியங்கள், எஸ்பெஷலி இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி அபவுட் த 1000 வருஷ அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, ரகசிய வருகை, இதை குறித்து நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கு நிறைய தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ இட்ஸ் பீன் அமேசிங் ஸ்டடி. அதுக்கும் தயவு செஞ்சு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் அடுத்த வாரம் இந்த யூத் ரிவைவல் மிஷன்ல அடுத்த ஃப்ரைடே 7 o'clock நம்ம சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. Amen.